அகலார் தொண்டலின் தோன்றாமை என்று மனிதனாக பிறந்தால் மட்டும் பத்தாது, தொழில் செய்தால் மட்டும் பத்தாது, அதற்கென்று சிறப்பு இருந்தால் தான் நமக்கு புகழ் கிடைக்கும் என்பதில் அம்மா வந்தவுடனே உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் நான் கேட்கலாம் சொன்ன அருமையான பேச்சு, அழகான பேச்சு, அன்பான பேச்சு, பொறுமையான பேச்சு, இனிமையான பேச்சு. ஏன் சொல்றேன்? எல்லாத்தையும் கேட்பேன். உங்களை பற்றி ஒரு சில விவரங்கள் கேட்கலாமான்னு சொல்லுவாங்க. ஏராளமா கேள்வி கேளுங்க சுவாமி, தாராளமா பதிலை தருகிறேன் என்று சொன்னவர்களை பார்த்திருக்கிறேன். ஏராளமா கேள்வி கேட்டா தாராளமா பதில் வரும் சொல்லணும். அம்மா கிட்ட நிறைய சரக்கு இருக்கு. என்ன சரக்கு? தமிழ் சரக்கு, அதுவும் பழ சரக்கு. அது மளிகை கடையில இருக்கும். பழ சரக்குன்னா அந்த பழ சரக்கு இல்ல. எந்த பழ சரக்கு? தமிழ் சரக்கிலே, தமிழ் புத்தகங்களே பல புத்தகங்கள், பல சரக்குகள் இருப்பதாக நீங்க சொல்றதும் கடையில இருக்க, நான் சொல்றதும் கடையில தான் இருக்கேன். நீங்க சொல்றது மளிகை கடை, நான் சொல்ற கடை இல்லைங்கிறது வேற. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செல்வம் இருந்தால் செல்வம் செல்வம் சென்று கொண்டு இருக்கும், வீரம் இருந்தால் வீரம் வீரம் துவண்டு கொண்டே போகும், கல்வி இருந்தால் மட்டும் கடை எல்லை வரையில வரக்கூடியதான் கல்வி என்ற தமிழ் மொழி. கடை எல்லை வரையில் இருக்கு, அதான் கடையில இருக்க. எதுக்கு இருக்கா? கடை எல்லையில் இருக்கு. அது மட்டும் இல்லாத ஒரு சிலரை கேட்பேன், ஒரு வார்த்தை கேளுங்க சுவாமி, ஆயிரத்தெட்டு அர்த்தங்களை அடுக்கி 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 அடுக்கினா அடுக்கி வைக்கிறேன். எப்ப என்னைக்கு வைக்கிறது? அது என்னைக்கு கீ வரும்னா என்னைக்கு கழுத்துல ஏறுதா அன்னைக்கு இடுப்புல ஏறிடும் உங்களுக்கு. அது என்னைக்குன்னு மட்டும் பாருங்களேன். ஏற்கனவே கீழ் இல்லாம 2 பேரும் திறந்திருக்காங்க, அடைச்சிருக்காங்க. திறவாத கதவை திறக்க பாடுகிறார் யார் அப்படின்னா நாவுக்கரசர், அடைக்க பாடுகிறார் ஞான சம்பந்தர். இது போல பதிகம்பாடி அடைக்க செய்தவர்களும் திறக்க செய்தவர்களும் உலகில இருந்திருக்கத்தான் செய்திருக்கிறார்கள். அப்ப நீங்க இன்னைக்கு வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. வழிநாயகம் ஒரு சிலர் சொல்லுவாங்க, கேளுங்க, மடியில் இருந்த வெள்ளம் போல் அப்படியே வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்வாங்க. பட்டகத்திலே முத்து கோர்த்தார் போல் வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னவர்கள் எல்லாம் பார்த்தேன். ஆனால் தாங்களோ கேளுங்கள், எனது சிற்றறிவு கேட்டவரை கண்டிப்பா பதில் கூறுகிறேன். தெரியாவிட்டால் மனமா நீங்க உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இந்த பக்குவம் யாருக்குமே வராது. நிறைய அழகா பேசுறீங்க. அனுசுயா தேவியாகப்பட்டவள் இரும்பு கடலை பொறித்து கொடுத்தாள். அன்று நலாயினியாகப்பட்டவள் தனது கணவனை கூடியிலே சுமந்து சென்றால் பொழுதே விடியாமல் அந்த சாபத்தை கொடுத்தாள். அன்று சாவித்திரியாகப்பட்டவள் காயத்ரி மந்திரத்தை எடுத்துக் கொண்டார். எத்தனையோ இடங்களுக்கு விஷயங்களுக்காக நீங்க போய் பெருமையை சேர்த்துறீங்க. இன்னைக்கு எனக்கு நீங்க பெருமையை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அழகா சொல்லுவீங்க. நிறைய விஷயங்கள் நீங்க பேசுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, பெருமையா இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு சில விஷயம் பேசுறீங்க, உண்மையாவே அது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. பிடிக்கலன்னு சொல்றதுக்கு நான் தவறா எதுவுமே பேசலைங்க. இன்னொரு முறை நீங்கள் பேசும்பொழுது அதை மாற்றிக்கொண்டால் எனக்கு நல்லது. தவறா நான் பேசாத வார்த்தையை மாற்றிக்கொண்டு சொல்றீங்க. என்ன தவறு பண்ணனா? நீ பேசுனதே உனக்கு தெரியல. பேசுறது தெரியாம நான் நினைக்கிறேன். உனக்கு என்ன பக்குவம் பத்தல? என்ன பக்குவம் பத்தல? என்ன பக்குவம் பத்தல சொல்றீங்க? வர்றீங்க, நல்லா பாடுறீங்க, பேசுறீங்க, உங்களுக்கு இன்னும் பக்குவம் நிறைய. பக்குவம் பத்தல நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் தவறா ஏதாவது பேசுறேனா? தப்பான வார்த்தை உபயோகப்படுத்துறேனா? எதிராளி யாரு? தானே. ஆமா, நான் தானே உன் பேச்சு நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு சொல்லணும். அப்ப பேசுறேன் எனக்கு தெரியாதா? நல்லா இல்லன்னு சொல்லல, பக்குவம் பத்தல. பக்குவம் பத்தல எப்படி சொல்றீங்க? நீங்க விஷயம் பேசுனதுல இன்னொரு விஷயம் பேசுறீங்க, அது பேசக்கூடாது, தவறான பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் ஒண்ணு அசிங்கம் பேசலையே, தப்பா பேசுறேன். அதாவது ஒண்ணுமே பேசலையா? தப்பா பேசணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. இந்த அவன் முண்டாட்டிட்ட இவன் போனா, இவன் முண்டாட்டிட்ட அவன் போனான்னு ஒரு கதை பேசுனீங்களே, ஆமா பேசுனீங்க, ஞாபகம் இல்லன்னு நினைக்கிறேன். பேசுனீங்க, இதரா கூட வந்த பூலகத்துக்கு பேசுனீங்களா? பேசுறேன். இத பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? ஒரு வள்ளி இந்த இடத்துல சபையில நீங்க தலைவி, நீங்க என்ன கதாநாயகி, நீங்க அசிங்கமான கதை. அவன்கிட்ட இவன் போனது, இவன்கிட்ட இவன் போனது, இது பேசலாமா? நான் உன்கிட்ட கேக்குறேன், இதெல்லாம் பேசலாமா? நாகரிக சொல்லுவேன். நம்ம அநாகரிகமா பேசுற விஷயத்துக்கு நாகரிகம், மேடை நாகரிகம் முதல்ல தெரிஞ்சுங்க. எத்தனை விஷயம் இருக்கு. நீ படுக்க வச்சு போற, நான் நிக்க வச்சு போறேன். பட்டைய படுக்க வச்சு போனீங்க, நான் நிக்க வச்சு ராமத்தை போறேன். பதிபசு பாசம், இது அத்தனை நாள் பிரம்ம போறீங்கள. 63 நாயன்மார்களை பத்தி பேசி பெரிய புராண சிவன் பத்தி நீங்க சொல்லப்பட்ட விஷயம். பெரிய புராணத்தை ஏற்றவர் சேக்கலார், சேக்கலார் இயற்பையை அனுமதித்தவர். எத்தனை விஷயங்கள் இருக்கு, பேசுங்க. அந்த புராணம் பேசு, இதிகாசம் பேசு, இலக்கியம் பேசு, கவி பேசு, எது திருக்குறள் பேசு, எது வேணாலும் பேசு. 12 ஆழ்வார்கள் மகாவிஷ்ணு பாடியவர்கள், அதை பேசு. 2 பேரும் அதை மாத்தி மாத்தி பேசுவோம், அப்படி பேசுங்க. அதை விட்டு அவன் கொண்டாட்டிட்டு இவன் போறது, இவன் கொண்டாட்டிட்டு அவன், இதெல்லாம் பேசாமது பேசலாம. இங்க பாருங்க, நான் நல்ல ஆன்மீக சிந்தனை உள்ள கதைகளை பேசணும்னு ஆசையில் இருக்கேன், அறிவு பசியில் இருக்கேன். நான் நீங்க எந்த பசியை தீர்க்கணுமோ அந்த பசியை தீருங்க. அதை விட்டு இப்படி தவறான கருத்துக்களை நீங்கள் பேசினால் எனது காதால வாங்கிக் கொள்வதும் எனது நாவானதை இங்க இந்த இடத்திலே உரையாற்றுவதும் எனக்கு வழக்கம் முடியாது. சத்தியமா எனக்கு பிடிக்காது. இப்போ சொல்றேன், நல்ல புராணங்களை ஒரு அரை மணி நேரம் அந்த அரை மணி நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போங்க. வேற அப்படி இப்படிதான் பேசுவேன்னு பேச எனக்கு பிடிக்காது. அப்படி பேச தெரியலையா, போங்க சாப்பிட்ட இடத்துல இன்னும் குண்டாஞ்சிட்டு சோறு போட கிடக்கு, நல்லா தின்னுங்க. இருக்க பாத்திரத்தெல்லாம் விலைக்கு போடுங்க. மாயவரம்ல நடந்து போங்க. நான் வேணான்னு சொல்லல, என்கிட்ட பேசுற மட்டும்தான் பேசணும். தவறுதலான வார்த்தைகளை இப்பவும் சொல்கிறேன். தாங்கள் உரையாடக்கூடாது. வள்ளி நாயகம், உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். என்ன படித்து
வலிமை கூறாயமா பார்க்கலாம். சனியா பிடிச்ச நேரம் கிளற பிடிச்சு முழுங்கிச்சான். அங்க தொண்டைய சிக்கிக்குச்சு. இப்ப இவருக்கு எங்க என்ன சிக்க போதுன்னு தெரியல. நம்ம என்ன அசிங்கம் பேசுனேன், அசிங்கம் பேசக்கூடிய அளவுக்கு நான் ஒண்ணும் நீ இருங்க. நீங்க தெய்வலோக தானே, மரியாதை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெய்வலோக வாசனா உங்க வாய் பதனம் கை பதனம் உங்க பிரஜாபதி வேணும். நான் என்னமோ தப்பா பேசுற மாதிரி, நான் என்னமோ அசிங்கம் பேசுற மாதிரி நீங்க என்ன ஊருக்குள்ள சொல்றீங்களா? இந்த பிள்ளை அசிங்கம் பேசுறேன்னு என்ன பேசுறோம், எப்ப பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க ஒண்ணு அங்கேயே நீங்க வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம் கிடையாது. உங்க யார் சொன்னீங்க? யார் வர சொன்னது? தேவலாம அது பேசாத, இது பேசு, குரல் பேசு, கவி பேசு, 63 நாயன்மார்களை பத்தி பேசு, 12 ஆழ்வார்களை பத்தி, அதெல்லாம் எங்களுக்கு தெரிய முடியாது. உங்க வேலை என்ன? வந்தமா ஆசீர்வாதம் பண்ணமா போனோமா அதோட நடந்துக்கணும். அதை விட்டு தேவலாம சத்தம் போடுறது, சவுடால் பண்றது. நீங்க சண்டியரா இல்ல சண்டியரான்னு கேக்குறது. தேவலாம் வார்த்தை விடுங்க. போனா போகுது சாமியார் நம்ம இடத்துக்கு வந்திருக்காரு, அப்படி மரியாதை கொடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டு அளவுக்கு மீறி பேசுறீங்க, அவ்வளவுதான். அப்புறம் கட்ட அப்படின்ட்டு கட்ட அளவு சும்மா தான் போக வேண்டியிருக்கும். என்னன்னு எவ்வளவு அர்த்தம் பேசுறாரு அவரு? அப்ப இங்க வந்து அவரை வணங்கணும்னா நம்மள ஈனான நினைச்சுக்கிறாரு அவரு. இருக்கிறவங்களா ஒண்ணும் தெரியாது. நாகரிகமா பேச, நாகரிகம் எங்களுக்கு தெரியுங்க. உங்களுக்கு தெரியுமா சபை நாகரிகம் என்னன்னு? சபையை இருந்து பேசு, சபையை இருந்து பேசு. சில சமயங்கள் பேசாம இருந்து பழகு. நான் தப்பு பண்ணிருந்தேன்னா, தவறான ஒரு வார்த்தையை நான் பேசிருந்தேன்னா, வாமா நீ பேசுற தப்பு, இந்த வார்த்தையில இது தவறு, இத பேசாத அப்படின்னு சொல்றது நாகரிகம். என்ன கட்டது கத்துறீங்க, ஆடுறீங்க, ஓடுறீங்க. இந்த ஆட்டம் எல்லாம் தேவலோகத்துல வச்சுக்கிறோம். இது போலாகும் என் இடம், நான் பேசுறதா பேச்சு. முடிஞ்சா பேசுங்க, இல்லன்னா வாயை முடிந்து பேசாம தெருவோட போயிடணும். அதை விட்டு அது பேசாத, இத பேசு, அப்படி பேசு. நீங்க ஒண்ணு சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒண்ணு கொம்பு வச்சுங்க வரல, புரியுதா? சாப்பிடாத பேசுறீங்க, கேட்க யாரும் கேட்க மாட்டாங்க. வந்த அண்ணனும் போயிட்டாரு கொண்டாந்து விட்டுட்டு, நம்ம வச்சதான் சட்டம், நீங்க வச்ச சட்டம் நீங்க வசப்படாது, புரியுதுங்களா? நிக்கிற தோரணை பாரு, இந்த பூனை பால் குடிக்குமான்னு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிப்பாரு. அப்படியே பேச்சு நல்ல திறமையான இதுல வேற சொல்றாரு, சாப்பிட்ட இடத்துல சாப்பாடு மிச்சம் இருக்கு, எங்களுக்கு தெரியும். சாப்பாடை சாப்பிட்டு நடந்தே தான் போகணுமா இங்க இருந்து மாயவரத்துக்கு. எப்படி சாப்பாடு? அருமையான சாப்பாடு. இதெல்லாம் என்னையா தெரியும் அவருக்கு? சாப்பாடு சாப்பிடுறாரு இருந்தா அவருக்கு தெரியும். சோறு பாரு, அவரு காற்றை சுவாசிக்க கூடியவரு, காற்றை சாப்பிட்டு உயிர் வாழ்றவரு. அதை விட்டு எனக்கு அவருக்கு சண்டை. நீ எதுக்கு அந்த பேசுற? நீ அண்ணன் தானே, கொஞ்சம் ஆச்சும் ரோசம் சூடு சொன்ன உனக்கு இருக்கணும், இருக்கா இல்லையா உனக்கு? நீ எதுக்கு அவர்கிட்ட பேசுற? அப்ப என்ன அவர் வாய்க்கு வந்தாலும் பேசுவாரு, நீ அவர்கிட்ட பேசிட்டு இருப்பியா? உனக்கு தானே ரோசம் வரணும். என் தங்கச்சி பத்தி எப்படியா கேட்ட? நீ கேளு. இங்கதான் நாரதர் நிக்கிறாரு, அங்க ஒண்ணும் இல்ல. இழுச்சாச்சி அரைச்சு வந்து அவர் நாமத்தை போட்டு அனுப்பி விட்டுருவாரு. பேசாம இருக்கு. சரிதா அந்த துறனே, நான் சொல்ற வார்த்தையில பேசக்கூடிய பேச்சுல ஏதாவது ஒரு வார்த்தை அசிங்கம் கண்டுபிடிச்சிங்களா? யாராவது அசிங்கம் பேசுறேன்னா 7 அறிவு படிச்சவரு, 6 அறிவு படிச்சா என்ன சந்திக்க வந்திருக்கீங்க, நான் பெருமைப்படுத்திருக்கேன் உங்களை. போற இடங்கள் எல்லாம் சிறப்புகளை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு உங்களை பெருமையா நான் சொல்லியிருக்கேன். இல்ல ஏதாவது தப்பான வார்த்தை உபயோகப்படுத்துறேன்னா, ஏன் இந்த பத்தி பேசும்போது உங்களுக்கு ரோசம் பட்டுக்கிட்டு வருதுன்னு கேக்குறேன். அருவார் எடுத்துருவாங்க, கையால் அடிக்கிறது நமக்கு பிடிக்காது. சரி நல்ல மனுஷன், நான் இப்ப என்ன வார்த்தை தப்பா பேசுறேன் அவர் சொல்லணும். இந்த இடத்துக்கு நீ தான் நடுவர், நடுவர் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்ப 2 பேருமே இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கோம். நான் பேசுற வார்த்தைகளை தவறு இருக்கா சரி இருக்கா நீ சொல்லுங்க. கதை நான் சொல்றேன். இந்திரனாகப்பட்டவனை பத்தி பேசும்போது இவருக்கு ரோசம் வந்துச்சு. ஏன்னா இந்திரனாகப்பட்டவன் தெய்வலகத்திலிருந்து பூலகத்துக்கு வந்தான். ஏன் வந்தா? அறிவு கட்ட மான கட்ட பையன். எதுக்கு வந்தவன்? ஒன்னே இங்க பாரு, தெய்வலகவாசி பூலகத்துக்கு வந்தால வந்தவன் என்ன பண்ணான்? சேவலாக உருமாறி குவினான். பொழுது பிடித்தது என்று கௌதம மகரிஷி ஆற்றுக்கு நீராட போறாரு. போய் இன்னொருத்த பொண்டாட்டிய தேடி வந்த நீ தெய்வலோக இந்திரன் தேடி வந்தால, இன்னொருவன் மனைவியை தேடி பூலகத்துக்கு வர்றான். சேவலாக உருமாறி கூவினான். கௌதம மகரிஷி அது முனிவருடைய பொண்டாட்டியா? அவர் பொழுது பிடித்தது சேவல் குவியதுன்னு ஆற்றுக்கு நீராட போறாரு. அங்க போய் பார்த்தா கங்கை பத்தி உறங்கி கொண்டிருக்கிறது. பார்த்தாரு கங்கை உறங்குகிறது. ஆனா சேவல் குவியது, இது யாருடைய சூழ்ச்சின்னு பார்த்தா இந்த வந்துட்டு வந்து திருட்டு போயது அந்த இந்திரன். அவரு நமக்கு அப்பா மாதிரி. அவர் தான் தப்பா பேசுறாரு. நான் ஒரு வார்த்தையோட தப்பா பேச மாட்டேன். காரைக்குடி சங்கத்திலே கேட்டு பாரு, தவறா பேசாத ஒரே ஒரு வள்ளியான்னு நான் மட்டும் கேட்டுக்க.
சொல்ல முடியாது, அதெல்லாம் எனக்கு சுட்டு போட்டா கூட வராது. சாட பேச்சுக்கிறது அவர் தான் பேசுவார், நானா பேசுறேன் ஆளு எப்படி. ஆனா வந்திருக்கவன் இவன் தான் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. வேகமா வீட்டுக்கு வர்றாரு. அதுக்குள்ள இந்த திருட்டு பையன் என்ன பண்ணா, அவன் தான் அந்த இந்திரன் முள்ள மாதிரி பையன். அவன் இந்திரன் முடிச்ச வைக்க பையன், களவாளி பையன். ஏன் இன்னொருத்த பண்ண நீ வந்த கேளுனே, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. வந்தால வந்து கதவை தட்டிட்டான். பெண்ணாக போட்டா வெளில வந்து பார்க்கும்போது கௌதம ரிஷி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான். நீ ஏன் வேஷம் போட்ட? இன்னொருத்தன் பொண்டாடி பாக்குறதுக்கு நீ வேஷம் போட்டு வரலாமா? ஏன் வேஷம் போட்ட சொல்லு, ஏன் வேஷம் போட்ட? என்ன சொல்ல பொட்டு அது கூட ஒரு மண்டை ஓடுது. நான் சொல்றதுக்கு ஈடுபடுங்க, போடுறது பக்கத்துல ஆள் வச்சிருக்கீங்களா? சரி, அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல புருஷன் வந்துட்டாரு. நீராட போன புருஷன் நம்ம வீடு திரும்ப வந்துட்டாரு. சரி நீராட போல இருக்கு அப்படின்னு மனைவி உள்ள அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப உண்மையான கௌதம மகரிஷி வந்து கதவை தட்டியாரு. பெண்ணுக்கு ஒண்ணும் புரியல, என்னடா அது அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா அது நம்ம புருஷன் பக்கத்துல அமர்ந்திருக்காரு, ஆனா புருஷனுடைய குரல் வெளில கேக்குது. ஓடி போய் கதவை திறந்தா உண்மையான கணவன் வெளியில நின்றுட்டு இருக்காரு. அப்ப பெண்ணுக்கு ஒண்ணும் புரியல, அவன் புருஷனா இல்ல இவன் தான் புருஷனா, எவன் தான் நம்ம புருஷன் ரெண்டு பேர்ல அப்படின்னு கல்லு போல சமைச்சு நிக்கிறா. கல்லாக மாறிட்டான், அப்படியே நிக்கிறா ஒண்ணும் புரியாம. நான் கேக்குறேன், இவனுக்கு சூடு சொரணம் மானம் வெக்கம் ஈனம் ஏதாவது இருந்தா அவன் தெய்வ உலகத்திலிருந்து பூலகத்துக்கு வந்திருப்பானா? வந்திருப்பானா? அந்த வேலைக்கு தானே வந்த அவன். அடுத்தவன் முன்னாடியே பாக்கிறதுதான் அந்த. நீ என்ன முன்னாடி பாக்குற சொல்லு. தெய்வலக வாசியை பேசும்போது இவருக்கு ரோசம் அப்படியே பத்திக்கிட்டு வருது. ஏன்னா இவரும் தெய்வலக வாசி தானே. நம்ம இடத்த பத்தி நம்ம சொந்தங்களை பத்தி பேசும்போது நமக்கு கோவம் வரதானே செய்யும். அது போலத்த அவருக்கு அவரு சொந்தம் தெய்வலக வாசியை பேசும்போது அப்படியே ரோசம் பத்திக்கிட்டு வருது. அவன் மேல தப்பே இல்லாத மாதிரி இவரு பேசிக்கிட்டு இருக்காரு. சரிதா? அப்பதான் பார்த்தாரு கௌதம மகரிஷி. ஏண்டா இந்திரா, இந்திரனே, நான் அவர் நமக்கு அப்பா மாதிரினே, தப்பா பேசக்கூடிய ஆளா? எங்க அண்ணன் என்ன அப்படியே வளர்த்து வச்சிருக்காரு. அது அப்படி இருக்கும்போது ஏன் கதை அவருக்கு தானே சொல்றேன். இயல் இசை நாடகம் பாட்டு பேச்சு நடிப்பு எல்லாமே இருக்கணும். அப்ப கையை நாங்க இப்படி வச்சுட்டு பேச முடியும், அவருக்கு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தா அவன் என்ன பண்ணிருக்கணும், நல்ல மனுஷன், நீ ஆம்பளை தானே, ஆம்பளை தானே. அவன் இந்திரன் என்ன அவரை சொல்லிட்டு இருக்க, அவரு நமக்கு அப்பா மாதிரினே, நான் கதையில சொல்லிட்டு இருக்கேன் இந்திரனே. அப்ப இவன் என்ன பண்ணிருக்கணும், ஓடி வந்து சாமி காலில் வந்துடணும். ஏதோ தெரியாம உன் கொண்டாடிய தேடி நான் வந்துட்டேன், பண்ணது தப்புதான் அப்படின்னு காலில் விழுந்திருந்தானா மன்னிக்கும் கூட மகரிஷிக்கு உண்டு, முனிவர்களுக்கு உண்டு. சரி போப்பா போப்பா தம்பி போ. அங்க இந்திரனை கௌதம மகரிஷி மன்னிச்சு அனுப்பியிருப்பாரு. ஆனா இந்த களவாணி பையன் என்ன பண்ணா, அவன் இந்திரன் முனிவருக்கு தெரிஞ்சா எங்க சாபத்தை கொடுத்துறாருன்னு பூனையா வெளில போறாங்க திருட்டு பையன். அவன் இந்திரன் போலாமா? நீ வந்ததே இன்னொருத்தன் பொண்டாட்டிய தேடிக்கிட்டு, அந்த டைம் இங்கிட்டு போட்டு இடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வந்தவன் இன்னொருத்தன் பொண்டாட்டிய தேடிட்டு லோலோட நீ ஏன் நாக்க தொங்கப்பட்டு வர்ற சொல்லுங்க துறனே. வெக்கமா இல்ல? ஊருக்குள்ள கேட்பாங்கல்ல, ஏன் தெய்வலகத்துல பெண்களா பஞ்சம், ரொம்ப ஊர்வசி மேனக திலோத்தம எத்தனை பொம்பளை இருக்காங்க, உன் பொண்டாட்டி இந்திராணி கூட அழகு தானே, நீ ஏன் வந்த அப்படின்னு இன்னொருத்தன் பொண்டாட்டி தேடி வந்த. அப்பதான் பார்த்தாரு கௌதம மகரிஷி. ஏண்டா இந்திரா, நீ ஏன் இந்த நிலை நிக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. பார்க்கும் போது அப்படியே பசு மாதிரி நிக்கிறது, பாயும் போது அப்படியே புலி மாதிரி பாயிருது. புள்ளையா பாரு, புள்ளைய பக்க சொன்னா தொல்லைய பத்தி விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம மக்கள் சொல்லாம இருக்க கௌதம மகரிஷி பார்த்தாரு. நீ ஒரு ஆம்பளை, ஆம்பளை தானே. அப்ப தெய்வலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்து ஏன் பொண்டாட்டிய தேடி நீ வந்ததால உனக்கு சாபத்தை கொடுக்குறேன். என் பொண்டாட்டிய தேடி நீ வந்தில்ல, எதுக்காக ஆசைப்பட்ட? அதுக்காக தானே. உன் உடம்பெல்லாம் மதுவாக போக கிடவது சாபத்தை கொடுத்தார். தேவையா உனக்கு? நீ வேஷம் போட்டு வந்தாலே தப்பு. இது உடம்பு பூரம் தேவை கிடக்குமாது. நீ வேஷம் போட்டதே தப்பு. இதுல இங்க வந்து பொம்பளை பிள்ளைய தேடி வந்ததே தப்பு. இன்னொருத்தம் கொண்டாடி பார்க்க நாக்க லோன்னு தொங்க போட்டு வரையில உங்க எல்லாம் இழுத்து வச்சு நறுக்குனா யாரு? கதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கனே, அவரையா சொல்ல முடியும்? நம்ம அப்பா மாதிரி இல்லையா அவரு, அவர்கிட்ட நம்ம சொல்ல முடியுமா? துறனே இப்ப இதுக்கு யார் மேல தப்பு? நான் பேசுறது தப்புங்கிறீங்களா?
இந்திரா கூட மூலகத்து வந்தான் இன்னொருத்தன் பொண்டாட்டின்னு தெரியுமில்லையா அவன் பொண்டாட்டி ஏன் நீ தேடி வர அப்ப நான் பேசுறது தப்பா நான் அசிங்க பசங்க எப்படியா சொன்னா இருந்தாலும் என்ன தலையை கொடுத்தாங்க வாழை கொடுத்தாங்கன்னு ஏன் அப்படியே இவரு என்ன மட்டைக்கு நாளைக்கு தான் குளிச்சு விடுவார அது எவ்வளவு பயந்துக்கிட்டு ஐயோ உங்களுக்கு பயமா இருக்கு சொல்லுங்க சாமி சொல்லுங்க சாமி சொல்லுங்க அப்படின்னு வருவாங்கல்ல அவளு கொண்டு விடணும் இங்க வச்சுக்கிட்டாரு கட்டை எடுத்து வச்சு வாயில இறக்கி விட்டுருவீங்க பாக்கலாம் என்ன பண்ணாரு போனா போகுதுன்னு நிக்கிறாரு ஏதோ தெரியாம நம்ம பேசிவிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நிக்கிறாரு இப்ப சரி அண்ணே தம்பிங்க பாருப்பா தம்பி போ சொன்னேன் எனக்கு கடுப்பு வர்றதுக்குள்ள போ சொன்னேன் அப்புறம் வேற வேற ஊர்ல அருவா எடுத்து வரேன்னு சொல்லியிருக்காங்க ஆமா அப்புறம் ரன்னக்கிழமை ஆயிடும் அவரை பொட்டிக்கிட்டு ஆள் ரவுண்ட்ல தூக்கி போட்டு நொறுக்கிற மாதிரி ஆயிடும் என்ன நான் தான் கேக்குறேன் நல்ல நாரதர் இவ்வளவு வாய் இது வரைக்கும் கிளிய பேசுறாருல்ல ஆம்பளைங்க பூரா நாக்க தொங்கப்பட்டு லோட அங்க இருந்து இங்க வரீங்களே ஒரு பொம்பளையாச்சும் ஆம்பளைய தேடி போயிருக்கான்னு சொல்ல முடியுமா பொம்பளை தேடி போனான்னு சொல்ல முடியுமா இவங்களால நல்ல ஆம்பளை நான் பண்ண தப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு பொம்பளை தேடி போனான்னு சொல்லுங்க அங்க விட்டுட்டு சவுடால பேசுனீங்க அப்புறம் மரியாதையா பேசுறீங்கன்னா மரியாதை தெய்வலங்க போவீங்க இல்ல மரியாதை கிடைத்தமா ஏதாவது ஒரு வார்த்தை விட்டீங்கன்னு வச்சுங்க அப்புறம் வேற மாதிரி தேர் அடிச்சு தெருவில் விட்டுறீங்க சேதி தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு என்ன அப்படியே சுதி அப்படிங்க ஞான நிலை தான் கொண்டிருந்த அடி சண்டாடி சொற்பனங்கை தாரையை போல் வடிவுறான் போக மாட்டாரு அடி சண்டாடி சொற்பனங்கை தாரை போல் வடி உண்டாலை பன்னெண்டு கொண்டாயே தொண்டர் செருப்படினால் செல்லாவன் செல்லவனத்தில் நெருப்பிலே விழுந்தது என்ன ஒரு பேச்சு என்ன ஒரு அழகு என்ன ஒரு தமிழ் உரை உலகத்தில் இப்படி கேட்டதே கிடையாது மிகப்பெரிய திருச்சபையிலே சொற்புரையாற்ற வேண்டும் என்று இங்கு வெள்ளிநாயகத்தை அழைத்து வந்தால் நல்லா பொழந்து கட்டுவாங்க மண்ணை பொழந்து கட்டி பாரு கட்டினாத்தான் தக்காளி வெங்காயம் எல்லாம் வைக்க முடியும் அதுல அப்ப பொழந்து பாரு கட்டணும் நீங்க விவரமா பேசினாங்க நிறைய விஷயங்களை பேசினாங்க அது சரி நம்ம என்னத சொல்றது பன்றி குட்டிகிட்ட கொண்டு பாயாசத்தை ஊத்தி வச்சா இது ஒரு வகையான பீன்னு நக்குமா நான் பாயாசத்தை ஊத்தி வச்சேன் இது நக்குது பீன்னு நினைச்சு இது நல்ல பொம்பளை அறிவாளி நீ பேசக்கூடாது நல்ல ரோசம் உள்ளவ பேச மாட்டா குறுக்க நீ அடி முட்டாளு எப்படி சொல்றீங்க ஒவ்வொரு மனிதனும் முட்டி பிறக்கின்றா எங்க முட்டி பிறக்கிற அடி வயித்துல அடி முட்டாளு அடிதான் முட்டேன் அப்ப அடி முட்டாள் தானே நீ எங்க பிறந்தவங்க நீங்க குறுக்க பேச நல்ல சொரண பேச மாட்டா அடி மான கட்டவளே பொம்பளை பேச மாட்டா உன்னை கட்டுன பாண்டவர்கள் எத்தனை பேர் 5 பேரு பாண்டவர்கள் பொண்டாட்டியா பாஞ்சாலிய சேர உறிஞ்சமையா மானம் போச்சா மானத்தை யாத்த கேட்டா கண்ணா உனக்கு கடையில கண்ண கட்ட கேட்டா மானம் கேட்டவளே நீங்க மான கட்டவளேன்னு சொன்னீங்க மானம் கேட்டவளேங்கிறேன் அப்படியா சொன்னீங்க மானம் கேட்டவளே உன் காதுல விழுந்தா நான் என்ன பண்றது ஈயத்தை காட்டி ஊத்திக்க எப்படியா சொன்னாரு சேர்த்து சொல்லல மானம் கேட்டவளே இது கூட மானம் கேட்டவளா அப்புறம் மானம் கேட்டவளே நீ எதுக்கு நீ இப்படி பேசுற நல்ல அறிவாளி பேசுற நல்ல சோத்த சொல்றாங்க நீங்க ஒப்பனை நீ ஊர் பைக்கு போறீங்க மரியாதை ஒரு அளவுக்கு சொல்ல முடியும் யாரு பேசவே விடாது அப்பனுக்கு பிறகு ஊர் பைக்கு போறதா பாத்திரம் பண்ணி வைப்பாங்க அப்பாக்கு வரைக்கும் ஆம்பளை பிள்ளை கடைசி வரலும் பண்ணி விட செய்வேன் பொம்பளை பிள்ளை அப்பா அம்மா வச்சுக்க முடியாது ஊர்ல உள்ள அழகான ஆண்மன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க வயசு வந்ததும் அப்பாக்கு பிறகு ஆம்பளை பிள்ளை சேவை செய்ய ஊர் பையனுக்கா பிறந்தது கல்யாணம் கொடுக்க பொம்பளை பிள்ளை நீங்க ஒப்பனை பண்ணியா ஊர் பையன் இப்ப நீ என்ன சந்தில சுத்தி பாருங்க இது யாரு இப்ப கேட்டா சந்து கிடைக்கிறப்பெல்லாம் செஞ்சு பாரதம் செய்வேன் பேசுறீங்க இவ்வளவு நேரம் நான் என்ன விட்டு சொன்னேன் நான் என்ன தவறா பேசுறேன் அம்மா நல்ல நாகரிக உள்ள கதைகளை பேசுங்கள் ஆன்மீக சொற்களை உரையாடுங்கள் கட்டையை பிடிச்சு வாயில வைக்கிறான் ஏன் கொட்டை எடுத்து வாயில கட்டையை வாயில வைக்க பேசாம இருக்குல்ல ருத்ராட்ச கொட்டையை ருத்ராட்ச கொட்டையை வச்சுக்க உனக்கு கொட்டை இந்த கொட்டை மட்டும் அடிக்கடி சாப்பிட கொட்டை உனக்கு ஞாபகம் பேசாம இருக்கீங்க நல்ல பொம்பளை பேச மாட்டான் இளம் பொம்பளை அடினீங்களா மரியாதை கட்டுவீங்க அகலிய கேக்குறேன் யாரு இன்னொருத்தர் வர்றேன் இல்ல
இன்னொருத்தி வரல ஆம்பளை வரலடி அடிபட்டவனே அகலி வந்து தேவேந்திர போனே இல்ல ஆமா ஆம்பளை வரணும் தெரியுமா ஆமா உனக்கு இன்ஜரி போச்சு யாருக்கு அகலிக்கு ஆம்பளை கெடுக்க வர்றான்னு தெரியுது ஆமா உனக்கு வெக்கமா இல்லையாடி யாரு அகலியை கேக்குறேன் நீங்க பேச பாருங்க இவ்வளவு நேரம் தேவேந்திர போனா இல்ல மானகிட்ட போனா இல்ல அடிவட்டை போனா இல்ல ஏண்டி உனக்கு அறிவு இன்ஜரி வச்சு யார் அகலியை கேக்குறேன் ஒரு ஆம்பளை வர்றாங்க ஆனா ஆம்பளை ஆயிரம் குட்டேஸ்வரர் தாண்டியாமா இவளுக்கு அறிவு வேணாமா எவளுக்கு இந்த அகலிகைக்கு நீங்க பேசாம வேண்டிய உங்களை பேசணும்னா நீங்க யாரு இந்த முட்டாச்சிரிக்கை அப்படி செஞ்சிருக்கீங்க அகலிகை செஞ்சிருக்கா அந்த வேலையை சாச்சால் வள்ளியாங்க நீ பேச அகலிகை பேசலாம் குறுக்க வந்து பேசலாம் சொல்றானா யாருடா இது நம்ம புருஷன் இங்க இருக்கிறானே அவன் தான் இருக்கிறானே அந்த இடத்துல இருக்கிறானே இருக்கிறானா அந்த இடத்துல பக்கத்துல இருந்தா இருந்தா அவன் இருக்கிறான்ல எல்லாத்தையும் இருக்கிறான் பக்கத்துல இருக்கிறான்ல இன்னொரு தாண்டி வரேன் அண்ணே நீ சிரிக்காத எனக்கு கடுப்பாயிருவேன் அப்புறம் இப்ப நீ யாருக்கு எனக்கு பேசுற வெக்கம் எல்லாம் மரியாதை ஒரு ஆம்பளை எங்க வேணாலும் ஆம்பளை திருப்பி வருவேன் உனக்கு புத்தி வேணாம் மாதிரி யாரா இது அகலிக்கு எனக்கு மரியாதை அவ்வளவுதான் ஏன் பக்கமா கையாட்டி எதுக்கு பேசுறீங்க உங்களை சொல்லல நீ மட்டும் விளங்க விழுக்கு நீ ஏத்துன நான் அவர்கிட்ட சொன்னேன் அவர்கிட்ட அதுதான் சொன்னேன் உங்க சொன்னேன் நீங்க எங்க இருக்கு நீ தானே கை பேசுன ஆமா உன்கிட்ட தான் விடுவேன் என்கிட்ட எல்லாத்த விடுவியா ஐயா இப்ப நீ தானே பேசுன உன்கிட்ட தான் கையிட்டு பேசுறேன் நான் பேசுறேன் என்கிட்ட விடுவேனா அப்ப நீங்க மைத்திருக்கறா பேசுங்க நீ தானே பேசுன நான் எல்லாம் வாடி பண்ணுவீங்களா நீ பேச எங்க நின்னாலும் பேசு நான் அதுக்கு கவலையே விட மாட்டேன் நீ பிராத பேசுனா உன்கிட்ட பேசு என்ன இவ்வளவு புத்தி விட்டவங்க அகலிய அறிவு விட்டவங்க இந்த அகலி உன்னை கையை பிடிச்சு உடைச்சு விடுங்க உன்னை சொல்லலட்டே நீ எதுக்கு ரோசப்படுற படு நல்லா படு அதுக்கு வந்திருக்கேன் நான் சந்தோஷப்படு இன்பப்படு ஆத்திரம் பாதியில விடுறீங்க என்னைக்குமே பாதியில தான் விட்டு பழக்கம் மீதி யாரு விடுவா அப்பதான் மீதி வரல நீங்க இருப்பீங்க இல்லனா நீங்க பாதியில விட்டு போயிருவீங்க நான் யாரு பேசுவேன் கதை ஆன் பண்ண சொல்லியா போனவன் ஒரு நல்ல அறிவாளி இன்னைக்கு வெளியில இருந்து வர்ற புருஷன் வண்டியில வந்தாலும் கூட நம்ம அப்பா வண்டி வருது சொல்லுவார்ல ஊடகத்தில் உள்ள மக்கள் இப்ப அறிவுல சிரிக்கிட்டு சொல்லுங்க நீங்க பேசாம சொன்னீங்க நான் உங்களை சொல்லுனா இவளுக்கு அடிக்கடி கோவம் வருது எவளுக்கு அகலிக்கு கோவம் வந்துருச்சு எப்படி எனக்கு சாபம் கொடுக்க போச்சு இவெல்லாம் பொம்பளை அகலிக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க கதையில வருதுல்ல எங்க போன்னு சொன்னாலும் எங்க வரனாலும் அங்கேயும் வருவேன் அங்கேயும் போவேன் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க எதுக்கு மரியாதை எடுக்கிறோம் ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளை வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர மேல வந்து போதுறீங்க எங்க வர சொன்னாலும் உடனே வருவேன் நான் உடனே கதை இப்படியே மேல வந்து மோதுவாங்க நேரா ஏங்க வரீங்க நான் சொன்னா நேரா எப்படி வருவீங்க அப்படிதான் வருவேன் சரிங்க அப்படிதான் வரணும் உங்க சவுடா கூப்பிடுங்க சாமி நீ வாங்க கூப்பிட்டா நேரம் தானங்க வரணும் அப்ப அங்க போனா எங்க போறீங்க ஏங்க வாங்கன்னு சொன்னா அதுக்காக நேரா வந்து மேல வந்துவாங்க உங்களை நான் வாங்கன்னு சொன்னல உங்களை நான் வாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கல நான் ஒதுக்குறது நீங்க பாத்தீங்கல நீ எப்போ ஒதுங்குற எனக்கு தெரியும் 25ஆம் தேதி ஒதுங்குறியா 26ஆம் தேதி எப்பெல்லாம் மைக்கு கிட்ட வர்றியோ நான் அதையா கேட்டேன் உனக்கு ஆப்பு உண்டு அவன் இப்ப சொல்றா அகலிய சொல்றா ஐயா என சாபத்தை கொடுத்துட்டீங்க என்ன கேக்குறேன் சாப விமோசனம் கொடுங்க என்று சொன்னார் எப்பொழுது ராமாயணத்திலே ராமனுடைய வாதம் நடக்கிறதோ அகலியை முழுமையை பெறுவார் அருமையா வழிநாயகன் சொன்னாங்க ஆம்பளை பூரா பொம்பளை கேள்வி ஆமா ஒரு பொம்பளை கூட போல வந்தது இல்ல இல்ல அப்ப நீ படிக்கல என்ன படிக்கல எந்த பொம்பளை ஆம்பளை தெரியும் தேடி போறதா சரித்திரமே கிடையாது இல்ல போய் சொல்லக்கூடாது இல்ல யுகம் எத்தனை என்ன யுகம் கிரேதேவம் துவாபரேகம் கலியுகம் கிரேதம் எத்தனை வருஷம் ஏன் எத்தனை யுகம் நான் சொல்லும்போது எத்தனை வருஷம் நீங்க சொல்றீங்க தெரியாது 17,20,000 கிரேதேவம் 12,96 துவாபரேகம் 8,64 கலியுகம் 4,00,000 மொத்த செத்தா 43,20,000 நான் இந்த யுகம் கணக்கு உங்கள்ட்ட நான் கேட்கல பொம்பளை எவ போய் கூப்பிட்டான்னு நான் கேட்டேன் உங்களை என்ன ஆம்பளை தான் தெரியும் ஒரு பொம்பளை கூட வரல இல்லையே கதையை கேளுங்க திரேதாவிலே என்ன நடந்தது அர்ச்சனை ஆமா திரேதாவிலே ராமாயணம் ராமனும் சீதையும் வனவாசம் சொல்லும் பொழுது கூடவே லட்சுமணன் போனாரு அப்ப ராமர் சீதையும் லட்சுமணன் வனவாசத்தில் இருக்கும் பொழுது அப்ப ராமனும் சீதையை தனியே இருக்கும் பொழுது ராமனை தேடி காட்டுக்கு ஒருத்தி வந்தார் காட்டுதா வந்தா ஆமா யாரு வந்தது சூர்பனக ராமனிடத்துல போய் என்ன கேட்டா உங்க மேல நான் ஆசைப்படுறேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ராமன்ட்ட போய் கேட்டா என்ன கேட்டா உங்க மேல ஆசைப்படுறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டா எப்படி வந்த அறிவு கேட்டவரே நீ எல்லாம் பொம்பளையாடி சூர்பனங்க போய் கேக்குறா ராமன்ட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணி தேடி போறா இவெல்லாம் பொம்பளை பேசுறா அந்த சூர்பனங்க ஏண்டி ஒரு பொம்பளை பேசலாமாடி ஏண்டி ஒருத்தன் கல்யாணம் ஆனவன்ட்ட போய் நீ கேக்குறீடி வெக்கம் இல்லாம பொம்பளை போய் ஆம்பளை தேடி போறா உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு இந்த புத்தி என்ன தெரியும் சூர்பனங்க கேக்குறேன் ஒரு ஆம்பளை காட்டுல போய் கஷ்டப்பட்டு இருக்கீங்க உனக்கு அது தெரிஞ்சாடி முகனை பிச்சு விடுவேன் ஆளுகளை பாரு போய் சூர்பனை இப்ப சொன்னீங்க போல ஆம்பளை தான் தேடி போறேன் ஒரு பொம்பளை கூட தேடி போல சொன்னீங்க இப்ப எப்படி தேடி போனா
அரக்கிங்க அரக்கி கிறுக்கி பொம்பளை ஆம்பளையா பொம்பளை ஆம்பளையா நீ? பொம்பளைதான். இப்ப எப்படி வர? அப்ப ராமன் என்ன சொன்னா? எனக்கு திருமணம் ஆயிடுச்சு என் தம்பி லட்சுமணன் நான் போய் பாருமான்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. எப்பவும் கல்யாணம் ஆனாலும் விடுறது இல்ல நீ எல்லாம். ஏண்டி? இது ஷூட் பண்ணுங்க. எப்பவும் கல்யாணம் ஆயிடுச்சுனாலும் கேக்குறது இங்க இல்ல. பாருங்க உடனே என்ன செஞ்சாவ? யார போய் பார்க்க? லட்சுமணன் போய் பார்த்தா. உடனே எங்க போனா? லட்சுமணன் கிட்ட ஏண்டி லோலோன்னு அழுவியாடி நாக்க தோம் போட்டுட்டு. யாரு எவன் குடும்பத்தை விட மாட்டியா நீ? இங்க பாருங்க மரியாதை ஷூட் கெடுத்துரும். பண்ணுங்க, ஷூட் பண்ணுங்க. உடனே நான் சொன்னேன் ஏண்டி இவனே பிடிக்கலங்கறா. இன்னொருத்தன் போனா அங்க ஓடுறாங்க. ஏண்டி யார தெரியும்? ஏண்டி ஏண்டிக்கிறீங்களா யாரையா? சிவவர்மா கையில திருவோடு உடம்பெல்லாம் பட்ட ஆண்டி அவதாரம். ஆமா ஏன் ஆண்டி பிச்சை எடுக்க போனாரு. ஆண்டி ஏ- ஏன் ஆண்டி அப்படியே சொல்லுவாங்க ஏண்டி நோண்டி விடு. பிச்சை எடுக்க போனா ஏன் ஆண்டி அவன் நோண்டல பிச்சை எடுக்க போனாண்டி போனான் ஆண்டி போனாண்டி போய் பிச்சை கட்டும் குடுக்கல உட்கார்ந்தாண்டி உட்கார்ந்தான் ஆண்டிங்க உட்கார்ந்தாண்டி அப்படி சொல்லுனே உட்கார்ந்து குடுக்கல படுத்தாண்டி படுத்தான் ஆண்டி சொல்லுங்க என்னன்னு படுத்துட்டு அப்புறம் கெடுத்தாண்டி வேலையாவே கெடுத்தான். இந்த வேலை அவனுக்கு பார்க்க விடல வேலையே பார்க்க விடாம அவன் வேலையை கெடுத்து விட்டான். இப்ப சொல்லுங்க படுத்தான் ஆண்டி. இங்க பாருங்க எப்படியா சொல்லுவாங்க இப்படியா சொல்லுவாங்க நீங்க நாரதர் தானே இவ்வளவு தூரம் வாய்ஸ் பேசுறீங்களே. வந்தான் ஆண்டி தாண்டி கேட்டான் ஆண்டி கேட்டாண்டி உட்கார்ந்தான் ஆண்டி உட்கார்ந்தாண்டி படுத்தான் ஆண்டி படுத்தாண்டி எழுந்தான் ஆண்டி எழுந்தா இப்படியா சொல்லுவாங்க வந்தாண்டி படுத்தாண்டி. நீங்க எதுக்கு ரோசப்படுறீங்க? இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க என்ன? எவ்வளவு அமைதியா இருந்தேன். ஆமா ஆமா எங்க மக்களுக்கு எல்லாம் தெரியும் நாரதர் ஏன் அமைதியா இருக்காரு. ஆமா. திருப்பிக்கிட்டு குத்துவாரு. என்னங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்க எந்த பக்கம் குத்துறாலும் நான் நெருச்சு முள்ள மாதிரி தாங்கிப்பேன். அதுதான் தெரியும். இந்த மாதிரி எந்த பல முள்ளு குத்துனது தாங்க மரியாதை கொண்டு போயிரும். யாருக்கு பழம் குத்துறது நீங்க என்ன பக்கத்துல வந்து வேடிக்கை பார்த்துற மாதிரி சொல்றீங்க. எத்தனை முள்ளு இருக்கு நெருஞ்சில? எந்த பழமும் குத்துறது நெருஞ்சில எத்தனை ஒன்று முள்ளு? 5 புல்லு 5 முள்ளு இருக்குல்ல? ஆ. ஒரு முள்ளு குத்துனா அங்க இருக்கு தேப்ப அடுத்த முள்ளு குத்தும். நாயம் போட்டு தேய்க்கிறேன். நீ தேய்க்கிறியா அது தேய்க்க நல்ல ஏதோ ஒரு வகையில என்ன உங்க பிரச்சனை இப்ப? கேக்குறேன். தேடி போனா வாய் அதிகப்படியா போயிச்சா வாய அப்ப பச்சை லட்சுமணன் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணன் போய் யோசனை கேட்டோமான்னு சொன்னாரு. மறுபடியும் எங்க போறா? ராமர்கிட்ட போனாரு. எத்தனை இடத்துக்குடி என்னடி இப்படி அலைவ? அவன் காற்றுல கஷ்டப்படுறான். இவளுக்கு ஏதோ இருக்குது எது உடம்புல பூரா வேத்துருவன் லோலோன்னு அலைகிறான். லோ லோ லோ. இப்ப சொல்லு இனிமே ஆம்பளை மட்டும்தான் தப்பு பண்றான் ஒரு பொம்பளை தப்பு பண்ணலன்னு சொன்னீங்கன்னா இன்னமும் நல்ல கதையா வச்சிருக்கேன். நாயம் முடுங்க நீங்க உனக்கு நல்லா ஏத்துறதுக்கு நல்லா ஏத்துறீங்க அப்படியே. இந்த கதையை மத்தங்க நாளைக்கு தான் ஏத்தி நாயம் முடுங்க நீங்க உன்னை எங்கெல்லாம் கொண்டு போய் சுத்த விடல. மரியாதை கொண்டு போய் என்ன சொல்ற நீங்க? மரியாதை ஒரு அளவுல கொண்டு போய் தேவலைய வார்த்தை பேசுறீங்க. அப்படி கிடையாது அவங்க இருக்கீங்க இவங்க இருக்கீங்க. நீங்க நான் உங்க பொண்டாட்டியா சூப்பரா கேட்டேன். என்ன சூப்பரா கேட்டேன். பாருங்க தேவேந்திரனை பேசுறீங்க நான் கோபப்பட்டேனா? பேசாம இருந்தேன். நான் அகலியை பேசல நீங்க கோபப்படுறீங்க. சூப்பரங்க பேசல நீங்க கோபப்படுறீங்க. தெய்வம் இருக்கிறது அவன் வந்தானா பூலாத்துக்கு பொம்பளைய தேடிக்கிட்டு நீங்க ஏன் பொம்பளைய தேடிட்டு வர? ஆம்பளை யார் வர சொன்னது? அது தெரியும்லடி உனக்கு தெரியும் வேணாமா? என்ன தெரியும் எப்படி தெரியும்? புருஷன் மாதிரி வேஷம் போட்டா எப்படியா தெரியும்? எந்த ரசம் போடாலும் தெரிஞ்சேன். புருஷனுக்கு எப்படி இருக்கு அடுத்தவனுக்கு எப்படி தெரிய வேணாமா? என்னது கை கால் உடம்பு நாங்கெல்லாம் புடிச்சா பார்த்தேன் போய் குடிக்கிறதுக்கு முதல்ல பார்க்கணும் முடியும். ஏறது இந்த விஷயத்தை யார் வந்திருக்கா? நாய் முடிங்க நீங்க ஐயே தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் மனுஷனா நீங்க ஒரு போய் கிளம்புங்க நீங்க. யாரை பார்த்து நாய்ங்கிற? ஏன் நான் இப்ப சொன்னேன் நாயின்னு மனுஷன் நாயான்னு கேட்டா பார்த்து நாய் மாதிரி தெரியுதா? ஏன் மனுஷன் நாயான கேட்டு மனுஷன் நாயானா நாய் மாதிரி தெரியுதானே? நாயின்னு சொன்னோன்னு ஒரு கதை ஞாபகம் என்ன நாயை ஒத்த கால தூக்கிட்டு சிறுநீர் அது அதோட தன்மையா இல்ல கிடையாது. வேற என்ன ஒரு இதுல போய் செஞ்சுச்சுன்னா மறுபடியும் அது என்னது ஒரு வேலையை செய்யும். நல்லா செஞ்சது ஒரு நாய் போய் தினா ஒரு சுவர்ல ஒண்ணு கடிக்குது. சிறுநீர் கடிக்கல அந்த சுவர் தினா போய் கடிக்கல கொஞ்சம் கொஞ்சமா அருந்துருது. அருந்து ஒரு நாள் நாய் மேல விழுந்துருச்சு. நாய் செத்து போச்சு. மற்ற நாயெல்லாம் துக்கங்க. சரி எப்படி செத்துச்சு? ஆ. இந்த சவறு இடிஞ்சு விழுந்து சிறுநீர் கழிக்க கழிக்க விடிஞ்சு செத்து போச்சு. இனிமேல் எல்லாம் பொதுக்குள்ள கூட போடுது. ஆ. இனிமேல் ஆ. எந்த நாய் ஆ. எதுல போய் சிறுநீர் கழிச்சாலும் ஆ. மொத்த காலத்துக்கு கழிக்கணும். ஏன் அது அவங்க மேல விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா காலை வச்சு லொடக்குன்னு தள்ளி விட்டுவான். அது போஸ்ட் மரமா இருந்தாலும் சரி புளிய மரமா இருந்தாலும் சரி வாங்க அப்படியே எதுவா இருந்தாலும் சரி இதுதான். ஆளை பாரு. ஆ. அப்ப போதும்பா புண்ணியவனே நீ போதும் எதுக்கு புராண முறைப்படி எதுக்கு ஏன் சாப்பிடுறதுக்கா கிடையாது. நல்ல வேலைக்கு நன்றி உள்ளதுக்காக. ஆ. இதுக்கு இன்னொரு விளக்கம் இருக்கு. போதும் போதும் நீங்க எந்த விளக்கமும் சொல்லி தர வேண்டியதில்லை. நாய்க்கு பெரிய சபரா இருந்தா அதை போய் முட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா. என்ன உங்க கதை பொம்பளை கேவலப்படுத்துறது வரீங்களா? என்ன கேவலம்? கேவலப்படுத்துறது வரீங்க. என்ன கேவலம்? தப்பே பண்ணாம நாங்க தண்டனை அனுபவிக்கிறோமா அகலிங்க மாதிரி இருங்க, இருங்க. தப்பு பண்ணிட்டு தெய்வம் லோ லோன்னு வந்த நீங்க நல்லா போய் பொம்பளை தப்பு பண்ணல சின்ன ஒத்துழைப்பு இருந்தாதான் ஆம்பளை கிடையாது. கிடையவே கிடையாது. கண்ணின் கடைப்பார்வை காதலியை காத்து விட்டால் மண்ணில் மைந்தருக்கு மாமலை ஓர்கள் அண்ணன். பொம்பளை பிள்ளை லேசா இடம் கொடுத்தாச்சு ஆம்பளை போகும். கிடையவே கிடையாது. பெண்ணு கெட்டு போக அவளே இடம் கொடுக்க மாட்டான். சின்ன கதை சொல்லவா? என்ன கதை? இல்ல ஆம்பளை போனா பொம்பளை பிள்ளை இடம் கொடுக்கல. சொல்லுங்க. 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 நீதான் ஊசி. நான் என்னத்துக்கு நான் ஊசி? நீதானே பொம்பளை பிள்ளை. ஆமா நீதான் ஊசி. ஆ. நான் தான் நூலு. ஆ. உன் கொண்டையில தான் ஓட்ட. ஊசி கொண்டையில ஓட்ட ஊசி யாரு? நான் தான். உன் கொண்டையில தான் ஓட்ட. ஏன் நூலை உன் ஓட்டையில கோர்க்க வர்றேன்? உன் ஓட்டையை இப்படியே வச்சிரு. ஆ. நூலை கொண்டாந்து கோர்க்கிறேன். ஆ. இப்படியே கோர்த்துடலாம். வச்சிருந்தா
கோர்த்தலாம் கோத்தலாம் இப்படி வச்சிருந்தா இப்படி ஆட்டுனா போக முடியாதுல்ல. ஒரு ஆம்பளை கெடுக்க வருது ஆ, அண்ணே அப்பா அம்மான்னு அங்க ஓடிடுவேன். ஆமா. எனக்கு என்ன இருந்தா எனக்கு கோர்க்க தெரியும். ஊசியில நூல நீங்க வேற மாதிரி நினைச்சா நான் பொறுப்பு அல்ல. சரி விடுங்க. ஊசி சின்னதா இருக்கா, நூல் பெருசா இருக்கா, உள்ள நூல் என்ன நீங்க வாயில சப்பிக்கிட்டு போட்டு பாரு, போகுதா இல்லன்னு மட்டும் பாரு. இது தச்சு பார்த்தா தெரியும். கேவலமா பேசுறீங்க நீங்க. இப்ப நான் நிக்கவா போவாயா? நீ போ, என்ன ஏன் கூப்பிடுற? நான் எப்ப கூப்பிட்டேன்? நிக்கவா போகவா? நீ தானே என்ன நிக்கவா போகவான்னு சொன்ன. நிக்கவா போவா? ஆமா, நிக்கவா போகனா என்ன தானே கூப்பிடுற? அட கடவுளே, என்ன கடமா உள்ள இருக்கு? மளிகை கடையா உள்ள இருக்கு? எங்க என்னமோ கடவுள நீ என்னமா கடை உள்ள இருக்கு? கடை உள்ள கடவுள பேசுறேன். எனக்கு கடந்து பாருங்க. என்ன மணிப்போ கடாம இருக்கும். உங்க சுகத்துக்கு என்ன பேசுறீங்க நீங்க? யாருக்கு என்ன பேசுறீங்க? யாருக்கு ஆம்பளை ஜோம்? உங்களுக்கு தான் சுகம். பொம்பளை ஜோம் ஆம்பளை ஜோம்? உங்களுக்கு தான் சுகம். ஆம்பளைக்கு தான் பொய் சொல்லாத. நான் ஏன் போய் சொல்றேன்? சின்ன கதை சொல்லவா? வேணாம். சின்ன கதை சொல்லுவானே. வேணாம். இல்ல நீங்க ஊசி உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி வாயில சட்டி நீ நானமா சொன்ன சொல்லுவாங்க. அது சின்ன இப்ப கதை. இதுக்கு என்ன கதை இருக்கு? சொல்லுங்க. எந்த வார்த்தை சொன்னாலும் கதை வச்சிருப்பேன். பாப்போம். நீ தான் காது. இதுல நான் தான் வரணும். சுக ஆம்பளைக்கு சொல்லுங்க. ஆமா. நீ தான் காது. சரி. நாங்க தான் கோழி இறகு. உங்க காதை அரிக்காரு. எங்க கோழி இறகு உங்க காதுக்குள்ள வருவீங்க. சரி. கொடையிறீங்க. சுகம் காதுக்கா கோழி இறக்கா? கோழி இறக்கு எப்படி கிடைக்கும்? காதுக்கு தான் கிடைக்கும். அப்ப சுகம் யாருக்கு? காதுக்கு. அப்ப யாருக்கு சுகம்? ஆம்பளைக்கா பொம்பளைக்கா? நல்லா பாத்துங்க. இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். கோழி இறகு காது. நீங்க வேற மாதிரி நினைச்சா நான் பொறுப்பல்ல. இப்ப நீங்க சொல்றேன். நீ எந்த கதை சொன்னாலும் அதுக்கு விளக்கம் இருக்கிறது வள்ளி நாயகம். நான் வாங்குற சம்பளத்துக்கு தேவை கிடையாது. பலாப்பழமா கொய்யாப்பழமா? என்னது? சம்பளம்னு ஒரு பழம் சொன்னீங்களா, அது என்ன பழம்? காலைல ஊருக்குள்ள அழைச்சிட்டு போய் நல்லா பாராட்டி அனுப்புங்க. என்ன மல்லிட்டியா சுக்குட்டியா பால்ட்டியா? என்னது? என்னடி என்னது? பாராட்டின்னு சொன்னீங்களா, அது என்னடி? சொல்லுடி. பாராட்டினா ஏதாவது சொல்லி ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? சொல்லுடி. சொல்லுடியா? அது என்னடி? பால்ட்டியா சுக்குட்டியா? சொல்லுடி. கண்ணை கட்டுதியா? கண்ணை கட்டி மகாபாரத புருஷனுக்கு கண்ணு நெல்லு பொண்டாடி. ஐயா ஐயா ஐயோங்கிறவன் எவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூட. அட ஏய்யா ஏன் இந்த வார்த்தைக்கு அன்று வாடி நானே ஆடி. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடினார். ஓடாமல் வந்திருந்தவன் யாருன்னா ஏய்யா அப்படி உயிரை வைக்கிற ஒண்ணு ஊர்ல நான் அவார்டு கொடுக்குறேன். வெள்ளாடா செம்பிளியாடா? என்னது அவார்டுன்னு சொன்னீங்க, அது என்ன ஆடு சொல்லுங்க. கருவாடு. கருவாடு ஒண்ணு அதையும் கூட சொல்லி கொண்டு போறேன். என்னது? கருவாடு கூடயா? ஒண்ணு கூட விட மாட்டேன். என்ன விட மாட்டீங்களா? ஒண்ணு கூட விட மாட்டேன். எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன். சிறகு பிடிச்ச கிரகம் ஐயந்தாலும் கிரகம்னு ஒண்ணு ஒரு கதை ஞாபகம். சொன்ன கத்தி கத்தி தொண்டையா கிரகம்னு ஒண்ணு கதை. இவ்வளவு நேரம் கத்தினியா? இப்ப வாங்கிக்க. கிரகம்னு ஒண்ணு ஒரு கதை ஞாபகம். என்ன கதை கிரகத்துக்கு? கிரகம் எத்தனை? 9. 9 குப்புற போட்டு ஏறினவன் யாரு? ராமேஸ்வரன். 7வது இருந்தான மல்லாக்கூட்டி ஏற சொன்னவன் யாரு? நீங்க தான். அப்ப போய் ஏறினானா? ஆமா. அவன் சனியனா? ஆமா. ராவணன் மேல பட்டுச்சா? ராவனுக்கு சரியா பிடிச்சிருச்சு. அப்ப எத்தனை பேர் குப்புற இருந்தாங்க? 9 பேரு. நான் போய் எத்தனை பேர் மல்லாக்கூட்டி? ஒருவனை மட்டும். எத்தனை பேர் குப்புற இருந்தாங்க? 8 பேர் இருந்தாங்களா? 8 பேர் குப்புற போட்டு ஏறினேன். ஆமா. ஏமா ஒண்ண மட்டும் மல்லாக்கூட்டி ஏறினேன்? என்னையா? இல்ல ஒண்ணே இல்லம்மா. 8 பேருக்கு குப்புற ஏன் ஒண்ண மட்டும் மல்லாக்கூட்டி? ஒண்ணு ஊனா போறீங்களா ஓடா போறீங்களா நீங்க? போடல. என்ன பண்ணீங்க? ஓனா சொன்னேன். நீங்க எதை போறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நீ நல்லா பாத்துக்கணும். நான் இதுதான் வேலை பொழப்பு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். 2 3 4 5 6 7 8 இல்ல அது மேல 7 கீழ தான் 8. 5 கீழ என்ன நேட்டனா? இல்லையே. 6 கீழ என்ன நேட்டனா? 7 கீழ 8 அப்படினா அது மேல தான் 8. எப்படிங்க? எப்படி கேளுங்களே. ஒண்ணு மேல ஆரம்பிச்சு கீழ முடியும். 2ஐயும் மேல ஆரம்பிச்சு கீழ முடியும். 3ஐயும் எழுதுறப்ப மேல ஆரம்பிச்சு கீழ முடியும். 4ஐயும் மேல ஆரம்பிச்சு கீழ முடியும். 5ஐயும் மேல ஆரம்பிச்சு கீழ முடியும். 6ஐயும் மேல ஆரம்பிச்சு கீழ முடியும். 7ஐயும் மேல ஆரம்பிச்சு கீழ முடியும். 8 மட்டும் மேல ஆரம்பிச்சு மேல எல்லாம் முடியுது. 8 மேல ஆக்கிலையா? மேலதான். அப்ப நீங்க எங்க சொன்னீங்க? நான் கீழ சொல்லிட்டேன். நான் எங்க சொன்னேன்? மேல சொன்னீங்க. நீ கீழ. நானே மேல. நீ கீழ. நானே மேல. நீ சொன்னதுமா என்ன சொல்றீங்க நீங்க? சொன்ன விஷயங்களை நான் இல்ல 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 நீங்க சுத்தாரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க கிட்ட கேள்வி 1 2 3 4 அப்படின்னு கேட்கும்போது தெய்வம் மனிதனுக்கு நான் சொல்லிட்டேன். தெய்வம் மனிதனுக்கு சொன்ன பகவத்கீதை. மனிதன் தெய்வத்துக்கு சொன்ன திருவாசகம். மனிதன் மனிதனுக்கு சொன்ன திருக்குறள். திருக்குறள் எத்தனை அடி? திருக்குறள் எத்தனை அடின்னு இப்படியே கேட்டீங்க. திருக்குறள் எத்தனை அடி? என்ன உங்க பக்கமான பல்லா? திருக்குறள் எத்தனை அடி? 1.25 அடி. சரிதான அடி? சரிதான அடி? நீங்க சரிதான அடினா? சரிதான அடி. ஆமா ஆமா. அத தாண்டி அந்த வார்த்தையை தாண்டி இங்க பாருங்க. நீங்க அளவுக்கு அதிகமா பாடி வச்சிருக்கீங்க. அதை தாண்டி இதை தாண்டி அதையும் தாண்டி அதையும் தாண்டி திருக்குறளிலே மொத்தம் எத்தனை எழுத்து? நான் சொல்ல முடியாது. போங்க. அப்ப என்ன மயிருக்கு நீ வெளிய? நான் புடுங்கறதுக்கு வந்திருக்கீங்க. போய் உள்ள புடுங்க. மயிறு மட்டன் பேசிருக்கீங்க. ஒரு 4 தடவை அசிங்கம் பேசிருக்கீங்க. வெக்கமல்ல உங்களுக்கு? இப்ப நீங்க பேசுறது எல்லாம் அசிங்கம். மயிருக்கு என்ன மயிருக்கு கேக்குறீங்க? அது பேரு நல்ல தமிழ். எது? வள்ளி தானே? ஆமா. புருவம் இருக்கா? இருக்கு. புருவத்துல மை இருக்கா? போட்டுருக்கேன். என்ன மை இருக்கு? கருப்பு மை. சொல்லப்ப என்ன மை இருக்குன்னா கருப்பு மை இருக்குன்னு சொல்லு. யாத்தா புண்ணியவதி இங்க பாரு. இருந்தாலும் என்ன பாடுபடுத்துறாரு பாரு. இது மட்டும் இல்ல. உதடு இருக்கா? இருக்கு. உதடுல மை இருக்கா? இருக்கு. என்ன மை இருக்கு? கருப்பு மை இருக்கு. சொல்லப்ப என்ன மை இருக்கு? என்ன மயிருக்கு வந்தாரு கேட்டு மை இருக்குன்னு கேக்குறீங்க. எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்குமா? சொல்லாதே. இங்க பாருங்க. என் மொண்டாட்டி தான் எனக்கு வப்பாட்டி.
அட ஏங்க ஒரு அளவுல உங்க பிராடுக்கு பொண்டாட்டி எப்படி வப்பாட்டி என்ன பொண்டாட்டியா மாறலாம் பொண்டாட்டி எப்படியா வப்பாட்டியா மாற முடியும் எங்க பொண்டாட்டி வப்பாட்டியா மாற முடியும் முடியாதுல்ல எப்படி வப்பாட்டியா மாற கொண்டுகிட்டு போவோம் சும்மா எல்லாத்துக்கிட்டையும் போறேன் ஆமா பசங்க பேசுறதுக்கு அட ஏயா இப்படி ஏன்னா பிள்ளையா இல்ல தொல்லையா வேண்டாம் ஒரு புள்ள பத்தி காட்டாம பேர் வச்சு விட்டுருக்காங்க உங்க பேரை நீங்களே சொல்றீங்க அடிக்கடி சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி வாய் பேசுறதுலதான் ஒரு புள்ள கூட உங்க கூட வர மாட்டேங்குது பாத்துட்டு அப்படியே ஓடி போயிருது இவர்கிட்ட வாயில விழுந்து விட முடியும் வப்பாட்டி எப்படி சொல்றீங்க அர்த்தம் என்ன தெரியுமா என் பொண்டாட்டி எனக்கு வப்பா டீ என் பொண்டாட்டி எனக்கு வப்பாட்டி வேற யாரும் போய் டிவி உண்மையா சொல்லுங்க எனக்கு வப்பாட்டி ஆமா வப்பாட்டி அப்பதான் வப்பாட்டி வேற யாரும் வைக்கிறது வேற யாரும் போய் எனக்கு டிவி வச்சு கேட்க முடியுமா பண்ணினாக்கா பாருங்க என்ன வாயா காலவாய் ஊர்ல இருக்கு வரீங்களா எதுக்கு மண்ணு மறிக்கவா விஷயங்களுக்கெல்லாம் காக்கா முட்டைகள கோழி குஞ்சு இருக்குன்னா இருக்கதான் செய்யும் கேட்டுக்கங்கப்பா ஆமா காக்கா முட்டைக்குள்ள கோழி குஞ்சு இருக்குதா ஆமா கோழி குஞ்சா இருக்கு காக்கா முட்டைகள கோழி குஞ்சமா இருக்கு ஆனா குஞ்சா இருக்கு காக்கா முட்டைக்குள்ள எப்படியா கோழி குஞ்சு வரும் இல்லன்னா ஆனா குஞ்சு வேணா காக்கா முட்டைல எப்படியா காக்கா குஞ்சு தான் இருக்கும் கோழி குஞ்சு எப்படி இருக்கும் கோழி குஞ்சு இருக்கு ஏல இருக்கா எப்படி கோழி முட்டை பாத்தீங்களா பாத்துர்க்கேன் ஒரு எத்தனை முட்டை ஒரு கோழி ஒரு 18 20 கிலோ இப்ப ஒரு முட்டைக்குள்ள முக்கா முட்டை வெள்ளக்கரு இருக்கு ஆமா கால் வாசி தான் கருப்பு மஞ்சக்கரு அதுதான் குஞ்சு கருவே முட்டைகளை அடுக்கி வைங்க வரிசையில படுத்திடும் கால் முட்டையில தான் கோழி குஞ்சு கால் முட்டை அப்ப காக்கா முட்டையில தான் கோழி குஞ்சு இருக்கு காக்கா முட்டையில கோழி குஞ்சு நீங்க சொல்லுங்க கேட்டு பாருங்க காக்கா முட்டையில கோழி குஞ்சு இங்க வருங்க கால் வாசிங்கிறது தான் காக்கா முட்டைங்கிறீங்களே நான் 3:40 ஆயிருச்சு ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட வாங்க என்னென்ன பேசுறேன்னு பாருங்க நல்ல வேலைக்கு விஷயம் நம்ம என்ன நிறைய பெண்டிங் வச்சிருக்கேன் என்னது பெண்டிங் வச்சிருக்கேன் அது ஆங்கில வார்த்தை பெண்ணுகிட்ட டிங் டிங் டிங்னு ஒரு மணி வச்சிருக்கேன் அந்த மணி அடிச்சாச்சே பெண்ணு நீ தானே பெண்டிங் வச்சிருக்கேன் உண்மைதான் கரெக்டா பேசுறேன் இது ஆங்கில வார்த்தை தீய வார்த்தைக்கு கரை இட்டாத்தையும் பேசுவேன் கரை இட்டா பேசுவேன் தீய வார்த்தைக்கு கரெக்டா பேசுவேன் கரெக்டா பேசுறேன் ஆமா ஓகேவா ஓகேங்கிறது ஆங்கில வார்த்தை தமிழ் மொழிமா என்ன இது சுருக்குறை என்ன ஓம் என்னும் பிரமந்தத்தை கேட்க வேண்டும் ஆமா ஓம் என்பதற்கு ஓ கேட்க என்பதற்கு கே ஓ ஓகே ஓகே தானே இதெல்லாம் தமிழ் மொழிமா நீ எல்லாம் பேசி பாரு இந்த இடம் சட்டை இருக்கிறவங்க பைத்தியம் பிடிக்க வச்சிருவாங்க பரவாயில்லை வீணாய் பாலாக்கி விடலாமா அம்மா